இந்த மருத்துவம் எப்படிங்க சார் நம்புவது? கரெக்டான கொஸ்டின். எல்லா மருத்துவத்துக்கும் ஒரு ஸ்கேன் இருக்கு, பிளட் டெஸ்ட் இருக்கு, மருந்து சாப்பிட்றாங்க, ரைட்டா? எஸ் சார். எல்லாத்தையும் கண்ணில் பார்க்குறீங்க. ஆமாங்க சார். பார்த்தவங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க, அந்த நோயுடைய தன்மை அப்படியே தானே இருக்கு. ஆமாங்க சார். இப்போ கேட்டீங்கல்ல, இப்போ பல்வேறு விதமான தொந்தரவுக்கு அக்குபஞ்சர் சிகிச்சைக்கு ஒருத்தர் வராரு. வரும்போது அவரு பல்வேறு விதமான நோய்களை சொல்றாங்க. நாங்க ஏதோ நாடி பார்த்துட்டு ஒற்றை புள்ளிய தொட்டு இல்ல நீடில் போட்டு அனுப்பிச்சிடுறோம், கரெக்டா? எஸ் சார். ஆனா அவர் பல்வேறு விதமான தொந்தரவுகள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எனக்கு பல தொந்தரவுகள் குறைஞ்சிருச்சு. இப்ப யாரை இதை நம்புறது? மருத்துவரை நம்புறதா, அவரே நம்புறதா? அவங்களே நம்புறாங்க. இப்ப யார் சிகிச்சைக்கு வந்தாரோ அவருக்கு உடல்ல மாற்றம் தெரியும் போது அவர் நான் ஆரோக்கியமா இருக்கேன், எனக்கு பல்வேறு விதமான தொந்தரவுகள் குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. இப்ப நம்பக்கூடிய மருத்துவமா நம்பாத மருத்துவமா? நம்பக்கூடிய மருத்துவம். ஏன்னா கண்ணுல பார்க்கல, இது அருவவுடன் சொல்லுவோம், கண்ணுல பார்க்காத விஷயம் இறைவனை சார்ந்தது. ஸோ அதனால இந்த மருத்துவம் பிரபஞ்ச அடிப்படையில் இயங்குறதுனால அவர்களே இது உணரக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவம், அவர்களே இதை நம்பலாமா? அக்குபஞ்சர் பெஸ்ட் மருத்துவம் சார். தேங்க்யூ சார். ஓகே.